இத்தனை பேர் இருந்து ஒரு பொட்டச்சி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா. அவனை ஏதாவது பண்ணணும்டா, ஏதாவது பண்ணணும். மாட்டுவான், அன்னைக்கு எடுக்கிறான்டா அவன் பிசுற. என் பொண்ணு காலேஜில் படிச்சுருக்குது உங்களுக்கே தெரியுமையா. இந்த துறை எவ்வளோ சொல்லியும் என் பொண்ணு பின்னாடியே சுற்றுறாயா. அதான் அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகிறான்னு வந்தாங்க ஐயா. தம்பி, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க அப்பனா தட்ட சொல்லி வை. இதுமாரி பண்ணிட்டு இருந்தான், வெட்டி வாழை மட்டையில் கட்டி ஆற்றுல வீசிட்டுவேன்னு சொல்லு. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்னம்மா சோகமா இருக்க? லேசா தலை வலிக்குதுப்பா. தலை தானே வலிக்குது, சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிட எல்லாம் சரியாயிடும். 2 நிமிஷம். சரி. ஏய், என்ன தலை வலிக்குத? சும்மா இருங்க சித்தப்பா. இவளை எப்படியா விட்டா வேலைக்கு ஆகாது. முதல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இவளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். இந்தடா குடி. என்னாச்சு இவளுக்கு? நல்லா தானே இருக்கா? எதுக்கு இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எனக்கு செல்லம் கொடுக்கறாரு, உங்களுக்கு என்ன? அப்படியே பால் குடிக்கிற குழந்தை, அப்ப ஒண்ணுமே தெரியாது பாரு. டேய், முதல்ல அவளை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு வா. சித்தப்பா என்ன கூட்டு போறது? நீங்க கொடுத்த காஃபிலே எனக்கு சரியா போயிடுச்சுப்பா. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? உனக்கு மாப்பிள்ளை பார்க்கதா. இவ மாதிரி இருப்பானா? அது வேறயா? இல்ல இவன மாதிரி இருப்பானா? நான் இப்படி மோதிட்டான். என் ஹேர் ஸ்டைலே கலஞ்சிச்சுடி. டேய், என்னடா இப்பதான் அங்கங்க கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு வண்டி எடுத்து கொடுத்தா இப்படி இடிச்சு போட்டியாடா? லூசு, என்னடா பாத்துட்டே இருக்க? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா நீ? என்னடா அங்க பாக்குற? போடா. பார்த்தாம எப்படி பாக்குறான் பாரு. டேய் பாவண்டா, அவங்க விழுந்துட்டாங்க. டேய், பாமலா பக்கத்து வண்டி ஏறா, போடா போடா. டேய் ஏய் ஏய் நில்றா, போற பாரு பொறுக்கி. அவன்தாடி அவன்தாடி. எவன்டி? ஐயோ அவன்தாடி. டேய், சொன்னா கேட்க மாட்டேடா, போடா. இவன்தாடி இவன்தாடி. என்னடி சொல்ற? ஐயோ அன்னைக்கு சொன்னேன்ல, என்ன முந்திரி காட்டுல காப்பாத்துனானு. அவன்தாடி, போறாடி அவன். ஏய், இவளையாடி இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த? ஐயோ ஆமா. அட கடவுளே, இவன் நம்ம கொள்ளிட கரையில தாண்டி அடிக்கடி கபடி விளையாண்டுட்டு இருப்பான். அப்படியா? லூசு. வா போலாம். சரி வா. பாத்துக்கண்டா, கொடா குண்டா முடிச்சிரண்டா, தூக்கிறண்டா உங்கள. காலேஜ்ல ராஜேஷ்னு ஒரு பையன் 3rd இயர் படிக்கிறான்ல, பாக்க அவன மாதிரியே இல்ல. ஓஹோ, இவனை பக்கதான் கூட்டிட்டு வந்தியா? ஓகே ஓகே. சரி வாடி போலாம். டேய், பெருச்சாலி வருது. அவனை அமுக்குற அமுக்குல தின்னதெல்லாம் தெரிக்கணும். விடாதீங்க விடாதீங்க, ஏற விடுங்க, நல்லா ஏற விடுங்க. பார்த்து பார்த்து. பொடி பசங்களா, உங்க டீம்ல வேற யாரும் இல்லடா. டேய், அடுப்பாடா, தைரியமா தான் வாங்கடா. தோ வரண்டா குண்டா. வாடி மாப்பிள்ள வாடி. இவ எதுக்கு இங்க வந்தா? கபடி 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 கபடி
இன்னும் என்ன அங்க பாத்துட்டு இருக்க? நீ பார்த்த பார்வையில தான் அவன் கவுந்துட்டா. இன்னும் அவனை கவுக்க பாக்குறியா? வா போலாம். சிரிப்ப பாரு. பார்த்தது போதும், போடி. என்னக்கா அங்கே உட்காந்துறீங்க? சந்தைக்கு போயிட்டு வந்தேன். வெயில பாரு என்னம்மா மண்டையை போட்டு பொழக்குது. கையெல்லாம் ஒரே உழைச்ச, அதான் உட்காந்துட்டேன். ஏன்க்கா காலகாலத்தில் கதிருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்கள் ஏன்க்கா கஷ்டப்படணும்? அதெல்லாம் நம்ம கையிலையா இருக்கு. நேரம் வந்தா எல்லாம் தானா கூடி வரும். கடவுள் என்ன நினைச்சிருக்கானோ. சரிங்கக்கா, வரீங்களா? கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேக்கா. ஐயோ, நான் பொடி நிறைய நடந்து போயிடுறேன், நீ போப்பா. சரிங்கக்கா, பார்த்து போங்க. நான் வரட்டுமா? ஏய், நம்ம தோப்புல இருந்த தேங்காய்லாம் லோடு ஏற்றி போச்சா? அனுப்பியாச்சுங்கய்யா. எவ்வளோ காய் என்னன்னு சொன்னா? 3000 காய்ங்க. ம், பா என்னடா செல்லம்? நான் படிக்கணும்ப்பா, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. யாரடா சொன்னது? அம்மா தான் சொன்னாங்க இன்னைக்கு யாரோ என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு. ப்ளீஸ்ப்பா, நான் படிக்கணும். சரிடா கண்ணு. பா, அம்மா திட்டுவாங்கப்பா. அவ கிடக்குறா கழுத, நான் பாத்துக்கிறேன்டா. ஐயோ செல்லப்பா, தேங்க்யூ. டேய், குளிக்காம என்னடா பண்ற? டேய், வாடா வந்து குளிடா. டேய், நான் போன மாசம்டா குளிச்சேன். டெமாப்ல அங்க பாரு, உங்கால ஓட மாட்டியா? நான் வாண்ணா வாண்ணா. என்ன தம்பி கூப்பிட்டியா? என்னண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. சொல்லு தம்பி சொல்லு. என்னண்ணா பாக்குறப்பெல்லாம் ஓட்டமா கைமா இருக்கிறீங்க, உடம்பு ஓடா போகுதுண்ணா. அப்படி ஓடி என்னதான் சாதிக்க போறீங்களோ? அடா என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்டீங்க? நைட்டும் பகலும் ஓடி உழைச்சாதான் ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்க முடியும். அண்ணே, நீங்க டெல்லிக்கு ட்ரெயின்லயோ பஸ்லயோ போக வேணாண்ணே. ஆடி மாசம் காத்தடிக்குதுல, அப்ப அது எதால போய் நின்னு வச்சுங்க, ஒலிம்பிக் கிராமத்துக்கு போய் போட்டு தங்க மெடல வாங்கின்னு அலேக்கத்துக்கு வந்து போட்டுடும்னே. நீங்க சொல்லுற ஐடியா நல்லா தான் தம்பி இருக்குது. அந்த காத்து வரச்சும் பிடிச்சு வச்சுட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் வந்து நிக்கிறேன். சரியா தம்பி? வரட்டுமா? ஹாய். இந்த 3 எலும்பு நம்மளுக்கே பல்பு கொடுத்துச்சு. நான் மச்சான் உன்னையே கலைச்சிட்டு போயிட்டான். ஓனா மண்டி அவனை வச்சுக்கிறேன். சரி வா போலாம். உனக்கு என்ன புதுசா? அடுத்த மாசம் ஆச்சு குளி. என்னடா கண்ணா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? இல்லைங்கய்யா, நேற்று நம்ம பாப்பாவை 4 பொறுக்கி பசங்க துரத்திட்டு வந்தாங்க. அப்போ ஒரு பையன் காப்பாற்றி என் வண்டியில தான் ஏற்றி விட்டான். நல்ல வேலை பாப்பா நம்ம வண்டியில ஏறிச்சுங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி சரி வைடா. சரிங்கய்யா. என்னண்ணா நம்ம பொண்ணை தூக்குற அளவுக்கு எவன்டா அந்த ஊர்ல எதிரி இருக்கான் நமக்கு? என்னண்ணா சொல்றா? டேய், மகாவை எவனோ தூக்க பார்த்திருக்கான்டா. மகாவும் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. யாருக்கிட்ட? சாவடிச்சிருவேன். அண்ணா, நம்ம கிட்ட மோத முடியாத எந்த பொட்ட பையிலோ நம்ம பொண்ணுகிட்ட மோத பார்த்துருக்காங்க. டேய் மருது, மகா எங்க போனாலும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. அவன் எவன்னு பார்த்துக்கலாம். மச்சான், கபடியில் பார்த்தா 10 பேர் எஸ்துன்னு வந்துட்டேன். சரி மச்சான், நேற்று கபடியில் விடும்போது சிவாய பொண்ணு உன்னை பார்த்து பள்ளி அழிச்சுக்கிட்டே போனல, என்னடா காரணம்? டேய், சிவையா பொண்ணா அது? ஆமா,
மச்சான் நான் அவ்வளவுதான்டா காப்பாத்தினேன். ஐயோ என் உடம்பே பத்திரமா பாத்துக்கடா. நான் பார்க்கதான் பயிலா மாதிரி இருக்குவேன். சத்தியமே நான் அடி வாங்க முடியாது மச்சான். டேய் காப்பாத்தி தானே விட்டேன், அதுக்கேட்ட பயந்து சாவற. மச்சான் நீ அவளை எங்க தொட்டு காப்பாத்தினே தெரியல. அவ கண்ணுல காதல சொட்டுன்னு சொட்டுது மச்சான். இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது நம்மள ஆட்டை உரிச்சு தொங்க வர மாதிரி தொங்க விட்டுருவான். ஐயோ சிவைய பொண்ணு வராடா, வாயை திறக்காம கம்முன்னு வாடா. இன்னைக்கு மாட்டினா இரு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். டேய் இங்கதான்டா பாக்குறா. அதோட கண்டுக்காத நட நட. ஹலோ திரும்பாது மச்சான். இங்க மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு? என்னது இந்த கருத்து குட்டி இருக்கிற மெக்கானிக் கடையா? நாங்க பார்க்காத வண்டியா? தள்ளு தள்ளு. டேய் வித்துட மாட்டோம். என்னது? அட அது ஒண்ணுமில்ல பாப்பா, பிரிச்சு மேஞ்சிருவோன்னு சொல்ல வந்த. டேய் வேணாண்டா. அட வா மாப்ள வந்து மச்சான் திறமைய பாரு. இவனே அவ பின்னாடி போறான் பாரு, மூளை கட்ட முட்டாள. என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. இன்ஜினே காணுமே, எங்க போயிருக்கேன்? என்ன எங்கேயும் காணோம்? எங்கே தான் போயிருக்குமே தெரியலையே. எங்கே மறைச்சி கடிச்சு வச்சிட்டாங்களோ இது? வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். என்ன கருத்தக்குட்டி வண்டியை ரொம்ப நேரமா நோண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லண்ணா, வண்டி ஸ்டார்ட்டே ஆகல, அதான் பாத்துட்டு இருக்கேண்ணே. அண்ணன் ஒரு ஐடியா சொல்லுதான் பாத்துக்கா, அதுபடி செஞ்சேன்னு வையன் வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும் பாத்துக்கா. என்ன ஐடியாண்ணே? சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. அதுல கொஞ்சான பெட்ரோலை பிடிச்சி இந்த புகை வருது பாத்தியா, அதுல லேசா பெட்ரோலை ஊத்தி ஒரு தீக்குச்சை வச்சேன்னு வையன் இன்ஜின் பக்குன்னு சூடாகி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும் பாத்துக்கா. அட போன மண்டி ஒரு நல்ல ஐடியா தான் தரான், அதையும் பார்ப்போமே. அட அதுவாண்ணே, அது ஃபர்ஸ்ட்லேயே தெரியுண்ணே. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் டச்சில் பார்க்கலான்னு இருந்தேண்ணே. நான் பார்த்துக்கிறேன். பாத்துக்க பாத்துக்க. சொல்லுங்க. அப்ப நம்ம நினைச்சது கன்ஃபார்ம் தான். என்ன இந்த ஒரு உரிறான்? வண்டி புதுசாமா சுத்தம். இப்போ பாரு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அவசரப்பட்டியே தம்பி, அவசரப்பட்டியே. ஊத்தி 10 நிமிஷம் கழிச்சு தானே தம்பி ஒன்ன பத்தக்க சொன்னேன். அவசரப்பட்டு பத்தச்சு கருத்த குட்டி வருத்த குட்டி ஆயிட்டியே தம்பி, வருத்த குட்டி ஆயிட்டியே. வண்டி போகணும் பார்த்தா நீ போயிட்டியடா. சொன்ன ஏய் ஓனா மண்டியா, ஊருகா போட்டு நக்கிறா. போன மணினால ரொம்ப கவலைப்பட்டுமே. மூளை வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்ந்துருக்கா பாரு. சிப்பா ஆமா. ஏய் எந்த ஊர்ல சாவி போடாம வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஆளையும் மூஞ்சி பாரு. மூஞ்சி நம்ம அழகு. ஷட். எல்லாம் இவனால தான். உன்னை போட்டு வெளுக்கணும்டா. ஐயா ஆமா, ஐயா காப்பாத்து.